கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேத வசனங்களை தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தபடினாலே தேவனுக்கு பயந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வசனங்கள் மூலமாய் என் இருதயமாகிய கண்களை நீர் திறவும் கர்த்தாவே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நீர் பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆசீர்வதித்து பலமான காரியங்களை நீர் செய்யும்படியாக தொடர்ந்து நீங்க நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுங்க. எல்லா தடைகள், அந்தகாரத்தின் வல்லமைகளை நீர் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் இந்த 2ஆம் வசனம் இன்றைக்கு பேசப்படுகிற இந்த பிரசங்கம் பார்ட் 2. கடந்த நாட்களிலே பார்ட் 1 நாம் தியானித்தோம். இந்த 2ஆம் வசனத்திலே பார்ட் 2 நாம் தியானிக்க போகிறோம். இங்கே 2ஆம் வசனத்திலும் தர்மத்தை குறித்துதான். இந்த தர்மத்தின் குறித்து பார்ட் 2 இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தர்மம் ஆண்டவருக்கு செய்யும் போது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கடந்த வீடியோவில் கூட நாம் தியானித்தது போல தசமபாகமோ, காணிக்கைகளோ, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரமோ, இதெல்லாம் ஆண்டவருக்காக தர்மமாய் செய்யும் போது, அதுதான் இயேசு சொல்கிறார், உங்கள் தர்மங்களை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, நம்முடைய தர்மம் மனுஷனுக்கு முன்பாக, நம்முடைய தர்மங்கள் பரலோகத்தின் பிதா அதை அங்கீகரித்து அது பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நம்முடைய தர்மம் ஆகிலும், நம்முடைய காணிக்கை ஆகிலும், நம்முடைய தசமபாகம் ஆகிலும், எந்த காரியமோ அதைதான் வேத வசனம் சொல்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்றே செய்யுங்கள், அதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள், மனுஷனுக்கென்று நாம் செய்யக்கூடாது. இந்த பார்ட் 2 இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அநேக காரியங்கள் உண்டு. இந்த பார்ட் 2 ஒரு 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவது. பார்ட் 2 ஒரு காரியம் மனுஷரால் புகழப்படுவது. 2வது மாயக்காரர். இந்த பார்ட் 2 மனுஷரால் புகழப்படுவதை குறித்தும் மாயக்காரரை குறித்தும். நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்பட வேண்டும் என்று நாம் செய்கிறோம். 2வது மாயக்காரராய் நாம் செய்கிறோம். இதை பரலோகத்தின் பிதா அங்கீகரிக்கிறதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீ மனுஷனால் புகழப்பட வேண்டும் என்று உன் தர்மத்தை நீ செய்தால், உன் காணிக்கை, தசமபாகங்கள், உன் ஜீவியம், உன் ஆவி ஆத்துமா சரீரம், இதெல்லாம் மனுஷனால் புகழப்பட வேண்டும் என்று நீ செய்தால், அது பரலோகத்தின் பிதா அங்கீகரிக்க மாட்டார். பரலோகத்தின் பிதா அங்கீகரிக்க வேண்டுமானால் மனுஷனால் புகழப்படும்படியாய் நாம் செய்யக்கூடாது.
இந்த பார்ட் 2 2 காரியங்கள் தர்மத்தை குறித்து. நீங்கள் தர்மங்கள் மனுஷனால் புகழப்படுவதற்கோ, இரண்டாவது மாயக்காரராய். இந்த மனுஷனால் புகழப்படுவது என்று சொல்வது, முதலாவது மனுஷனால் புகழப்படுவது என்று சொல்வது, மனுஷன் கனப்படுத்தணும், நம்மள மனுஷன் கனப்படுத்தணும், மனுஷனால் கணங்கள் நமக்கு வரணும். மனுஷனால் ஒரு கணம் இந்த பூமியிலே நமக்கு வருமானால் அந்த கணம் நிரந்தரமானது அல்ல. வேதம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இது தேவனால் வருகிற கனம். தேவனால் ஒரு கனம் வருமானால் அது நிரந்தரமானது, பர்மனன்ட். மனுஷனால் புகழப்படுவது, மனுஷர்கள் நம்மளை புகழ வேண்டும் என்று தர்மமோ தசம பாகங்களோ நாம் செய்தால் அது பரலோகத்தின் பிதா அங்கீகரிக்க மாட்டார். பிரியமானவர்களே, மனுஷனால் புகழப்படுகிற என்கிற வார்த்தையினுடைய டிரான்ஸ்லேஷன் மனுஷனால் கனப்படுத்தப்படுகிற. மனுஷனால் ஒரு கணம் ஒரு ஊழியக்காரனுக்கு வருமானால், மனுஷனால் ஒரு கணம் ஒரு தேவ பிள்ளைக்கு வருமானால் அது நிரந்தரமானது அல்ல. வேதம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஊழியர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷன் உங்களை கனப்படுத்தும்படியாய் நீங்கள் தர்மம் செய்யாதீங்கள், நீங்கள் ஊழியம் செய்யாதீங்க. மனுஷன் உன்னை கனப்படுத்தணும், மனுஷன் உன்னை தூக்கி ஒரு ஸ்தானத்துல வைக்கணும் என்று சொல்லி நீ ஊழியம் செய்யாதே. அந்த கனம் நிரந்தரமானது அல்ல. ஒருவேளை இந்த பூமியிலே மனுஷன் கொடுக்கிற கனம், ஸ்தானங்கள், சிங்காசனங்கள், நீ சாகர வரைக்கும் நீ அதுல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா பரலோகத்தின் பிதா பரலோகத்தில் உன்னை சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நான் ஜெயித்து என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனும் என்னோடு கூட நான் உட்காருகிற ஸ்தானத்திலே என்னோடு கூட உட்காரும்படி, என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு நான் அருள் செய்வேன். எவனுக்கு அருள் செய்வார்? ஜெயிக்கிறவனுக்கு தான் அருள் செய்வார். நீ ஜெயம் செய்யவுமே செய்யல, உன்னுடைய பெருமையிலிருந்து உனக்கு ஜெயம் இல்லை, உன்னுடைய கடினமான இருதயத்திலிருந்து உனக்கு ஜெயம் இல்லை, உன் பெருமையான பேச்சிலிருந்து உனக்கு ஜெயம் இல்லை. நீ உன்னை நீயே புகழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ உன்னை நீயே கனப்படுத்திக் கொள்கிறாய், நீ உன்னை நீயே பெரிய பெரிய மனுஷன், நான் பெரிய ஊழியக்காரன், நான் பெரிய விசுவாசி, நான் ஒரு ஐஸ்வர்யவான், நான் ஒரு பெரிய பணக்காரன், என் வீட்டுல கார் இருக்கு, பங்களா இருக்கு, என் வீட்டுல அது இருக்கு, ஆஸ்தி இருக்கு. இப்படி நாம் புகழ்ந்து நம்மளே கனப்படுத்திக் கொள்கிறோம். இந்த கணங்கள் மாத்திரமல்ல, நீ தர்மங்களையும் கூட, தசம பாகங்கள், காணிக்கைகளை கூட உன்னை மற்றவர்கள் கனம் பண்ண வேண்டும். மனுஷர்கள் உன்னை புகழ வேண்டும். புகழ்கிறது என்பது கனப்படுத்துவது. அதனுடைய டிரான்ஸ்லேஷன், மனுஷரனை கனம் பண்ண வேண்டும், மனுஷரனை கனப்படுத்த வேண்டும். ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு ஊழியக்காரனானாலும் ஒரு விசுவாசியானாலும் என்னை முன்னாடி சீட்ல உட்கார வைக்க வேண்டும் என்றுதான் கனத்தை தான் விரும்புகிறோம். உன்னை முன்னாடி சீட்ல கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தால் நீ அவர்களுக்கு ₹1,00,000 கொடுத்து விட்டு வருகிறாய். உன்னை ஒருவேளை பின்னாடி உட்கார விட்டால் நீ என்ன செய்கிறாய்? அவங்களுக்கு ₹1 கூட கொடுக்காம வருகிறாய். இதுதான் ஆண்டவர் சொல்ற, உன் தர்மத்தை மனுஷன் புகழ வேண்டும் என்று நீ செய்யாதே. பரலோகத்தின் தேவன் உன்னை கனப்படுத்த வேண்டுமானார், பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், எவன் ஜெயம் கொள்கிறானோ அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. இந்த பூமியில் இருக்கிற சிங்காசனம் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. அதனால்தான் இன்னைக்கு எத்தனையோ ஸ்தாபனங்களிலே, எத்தனையோ சர்ச்சிலே என்னை சீஃப் பாஸ்ட் ஆக்கவில்லை, என்னை சென்ட்ரு பாஸ்ட் ஆக்கவில்லை, என்னை பாஸ்டாக ஆக்கவில்லை, என்னை ஒரு பெரிய பாஸ்டாய் ஆக்கவில்லை என்று அவர்கள் அந்த ஊழியத்தை விட்டு விடுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நான் மனசாட்சியோடு நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்திலே 34 வருஷம் இந்த பிரதேசத்திலே ஜீவிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். மனுஷர்கள் எத்தனையோ விதங்களிலே என்னை தூஷிக்கலாம், வேற விதங்களிலே பேசலாம். ஆனால் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார் என்று சொல்லி இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மூச்சு கர்த்தருடைய ஊழியம் தான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து சீயோனாய் மாற வேண்டும். என் ஜீவியம் பூர்ணமாக்கப்பட வேண்டும், சுபாவங்கள் பூர்ணமாக்கப்பட வேண்டும். ஆனால் நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் என்றோ,
ஒரு பெரிய நீதிமான் என்றோ சொல்லுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. அவருடைய ஊழியக்காரன். ஆனால் இந்த ஊழியத்துல, இப்போ நான் இருக்கிற ஊழியத்துல சபைகள் உண்டு, ஊழியர்கள் எனக்கு கீழே உண்டு, விசுவாசிகள் உண்டு. எல்லாரும் இருந்தாலும் கூட நான் ஒரு சீஃப் பாஸ்ட், நான் ஒரு சென்டர் பாஸ்ட் என்ற ஸ்தானம் என் மனதிலே நான் வைத்துக் கொள்ளவில்லை. என் மனதிலே இருப்பதெல்லாம் நான் தேவனுடைய ஊழியக்காரன். அல்லேலூயா! நான் தேவனுக்கு ஊழியக்காரன், ஆண்டவருக்கு ஊழியக்காரன். நான் பரலோக ராஜ்யத்திலே பிரதிபலன் பெற்றுக்கொள்ள முடியாய் இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்கிற அந்த அனுபவத்தோடு தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கீழே ஊழியக்காரர்கள் உண்டு. என்னுடைய ஊழியங்கள் ஆந்திராவில் தான் நிரந்தரமானதா இருக்கிறது. எனக்கு கீழே 4-5 சபைகள் உண்டு. லக்கத்தின்படி 2 சபைகள் இன்னும் திறக்கப்படவில்லை. 6 சபைகளாகிலும் உண்டு. 4 சபைகள் உண்டு பர்மனண்டாய். இன்னும் 2 சபைகள் திறக்கப்பட வேண்டும். பெங்களூர்ல ஊழியங்கள் உண்டு. ஆனாலும் கூட நான் ஒரு சீஃப் பாஸ்ட் அப்படி என்று அல்ல, நான் ஒரு பெரிய பாஸ்ட் என்று அல்ல. அந்த ஸ்தானம் புகழப்படுவது தேவனுக்கு பிரதிபலன் எனக்கு தேவன் தரமாட்டார். நான் ஒரு தேவனுடைய ஊழியக்கார். என்னை அழைத்த தேவன் இந்த பிரதிஷ்டையில, இந்த மேன்மையான அப்போஸ்தல ஊழியத்துல கர்த்தரனை அழைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி பரிபூர்ணமாய் செய்து நான் பரலோக ராஜ்யமாய் மாற வேண்டும் என்றுதான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தர்மமாகிய ஊழியத்தையும் தர்மத்தையும் ஜீவியத்தையும் எல்லாவற்றையும் மனுஷன் புகழ வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் பிரசங்கம் செய்யும் போது அவர்கள் மனுஷன் வந்து புகழணும். ஏதாவது அற்புத காரியங்களை செய்யும் போது மனுஷன் வந்து புகழ வேண்டும். ஊழியக்காரனே, உனக்கு கிருபை வரங்களை தேவன் தந்திருக்கிறார். ஆனால் மனுஷன் புகழ வேண்டும் என்று நீ கிருபை வரங்களை பிரயோஜனப்படுத்தினார். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார். இப்படிதான் நீ ஆய் போவாய். நீ கிருப வரங்களை பெற்ற ஊழியக்காரனானால் அந்த கிருப வரங்கள் மனுஷன் கனப்படுத்த வேண்டும், மனுஷன் புகழ வேண்டும் என்று செய்யாதே. பரலோகத்திலே அது புகழ்ச்சி கனம் வர வேண்டும். தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். அதனாலதான் மத்திய 7:21 சொல்றார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், தீர்க்கதரிசனங்களை பேசினோம், பேய் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்வார்கள். அவர்களை பார்த்து நான் கடைசி நாட்களிலே சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி எவர்கள் செய்கிறார்களோ அவர்களே பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். அந்த பரலோகத்தின் தேவன் உனக்கு பிரதிபலன் அளிக்க வேண்டுமானால் மனுஷனால் புகழப்படும்படியாய் தர்மத்தையோ ஊழியத்தையோ தசம பாகத்தையோ ஜீவியத்தையோ செய்யாதே. ஒரு அற்புத அடையாளங்களை கூட மனுஷர் புகழும்படியாய் செய்யாதே. கர்த்தர் உன்னை கனப்படுத்த வேண்டும். இந்த வசனம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், தேவனுக்கு ஊழியம் செய்தார், பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். விசுவாசியே, உனக்கு கூட இந்த வார்த்தை தான். நீ ஒரு விசுவாசியாய், கனப்படுத்தப்பட்ட விசுவாசியாய், புதிய எருசலேமாய், மணவாட்டி சபையாய் நீ கட்டப்பட வேண்டுமானால் தேவன் மாத்திரம்தான் உன்னை கனம் பண்ண வேண்டும். மனுஷனுடைய கனம் ஐயோ, மனுஷனுடைய புகழ்ச்சி உனக்கு ஐயோ, மனுஷனுடைய புகழ்ச்சி உனக்கு ஐயோ, மனுஷனால் புகழப்படுவது ஐயோ. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்ட் 2 உங்களுடைய தர்மங்கள் மனுஷன் புகழும்படியாய் நீங்கள் செய்யக்கூடாது. மனுஷனால் புகழப்படுவது என்று சொல்வது மனுஷனால் கனப்படுத்தப்படுவது. சில ஊழியர்கள் கன்வென்ஷன் பிரசங்கத்துக்கு போகும்போது அவர்களை மேடையிலே கூப்பிட்டு ஒரு பெரிய ஷாலை அவர்கள் மேலே போர்த்து எல்லாரும் கைகளை தட்டி, இதோ வருகிறார், இதோ வருகிறார், பாஸ்டர் பேரை சொல்லி இதோ வருகிறார் வருகிறார் என்று அவர்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார்கள். இந்த புகழ்ச்சி எல்லாம் ஊழியர்களே உங்களுக்கு ஐயோ,
இப்படிப்பட்ட ஊழியர்களே இன்றைக்கே மனம் திரும்புங்கள். இப்படிப்பட்ட தர்மங்களுக்கு ஐயோ. உன்னை மேடையிலே கூப்பிட்டு ஒரு பெரிய ஷாலை போர்த்து, கைகளை தட்டி ஒரு பெரிய மாலை போர்த்து, சிங்காசனத்திலே மேடையிலே உட்கார வைத்த பிற்பாடுதான் இந்த பாஸ்டர் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவார். பரலோகத்தின் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அரசியல்வாதிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? நீ ஒரு ஊழியக்காரனானால், உண்மையான அழைப்பு பெற்ற தேவனுடைய ஊழியக்காரனானால், அப்படிப்பட்ட புகழ்ச்சி கனம் நீ விரும்பக்கூடாது. அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லணும். நீ உண்மையான ஊழியக்காரனானால், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனானால், 10 பேருக்கு முன்பாக ஒரு மேடையிலே பிரசங்கத்தை, ஆண்டுடைய வசனத்தை பேசத்தான் போகிறார். ஆண்டுடைய வசனத்தை பேசுகிற ஊழியக்காரன் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நீ சொன்னதை மாத்திரம்தான் நான் செய்தேன். இந்த ஊழியத்தை செய்ய நான் பாத்திரம் அல்ல, நான் ஒரு கூலியக்காரன், ஒரு வேலைக்காரன். அப்பா, உனக்கு தேவனுடைய ஊழியக்காரன், சர்வன்ட் ஆஃப் காட். ஆண்டவருக்கு ஊழியக்காரன் என்றால் ஆண்டவருக்கு நீ வேலை செய்கிறாய். ஆண்டவர் சொன்ன வேலையை தான் செய்யணும். நீ கன்வென்ஷன் பிரசங்கம், ஒரு மீட்டிங் பிரசங்கம் போகிறாய் என்றால் ஆண்டுடைய வசனத்தை எடுத்து சொல்ல உனக்கு என்ன தகுதி என்று வேத வசனம் சொல்கிறது. அதற்கு நீ பாத்திரனாய் உன் ஜீவியத்தை மாற்றிக்கொண்டு, உன் ஆதி ஆத்மா சரீரத்தை அதற்கு பாத்திரனாய் நீ மாற்றிக்கொண்டு, அந்த கன்வென்ஷன் பிரசங்கத்திலே, அந்த பலிபிடத்திலே, ஆண்டவரே நான் மாத்திரம் என்று சொல்லி நீ உன்னை தாழ்த்தி ஆண்டுடைய வசனத்தை சொல்வாயானால், உன் வார்த்தையின் மூலமாய் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ராஜ்யத்துக்கு சித்தமாவார்கள். உண்மையில ஒரு டவல் போத்தணும், ஒரு ஷால் போத்தணும், ஒரு மாலையை போத்தணும், 10 பேர் உன்னை கையை தட்டணும், உனக்கு பெரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியான ஊழியக்காரன் அல்ல. மனுஷனால் புகழப்படுகிற வார்த்தை, மனுஷனால் புகழப்படுகிற கணங்கள், இதெல்லாம் பரலோகத்துக்கு உன்னை எடுத்துக்கொண்டு போகாது. உங்கள் தர்மங்கள் மனுஷனால் புகழப்படுகிற தர்மமாய் இருக்கக்கூடாது. எத்தனையோ கிறிஸ்தவ இந்த உலகத்திலே எத்தனையோ ஊழியர்கள் செய்கிற தவறு எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு இடங்களா இருக்கிறது. ஊழியர்களே, நான் கேட்கிறேன், அரசியல்வாதிக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நீ தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறாய். நீ சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறாய். தேவனை அழைத்தார் என்று சொல்கிறார். தேவனுடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன் என்று சொல்கிறாய். நீ பிரதிஷ்டிக்கப்பட்ட ஊழியக்காரன் என்று சொல்கிறாய். பிரதிஷ்டை என்றால் என்ன? 1000 பேர் முன்பாக ஒரு ஷால் போடுவதுதான் பிரதிஷ்டையா? 1000 பேருக்கு முன்பாக ஒரு மாலை போட்டு உன்னை புகழ்வதுதான் பிரதிஷ்டையா? இல்லையே. பிரதிஷ்டை என்று சொன்னால் என்ன? எப்படிப்பட்ட பிரதிஷ்டை? தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கெல்லாம் ஐயோ என்பதை நீ அறிந்து கொண்டு, உன்னை எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை ஊழியக்காரனாய் அழைத்தாரோ, ஒரு சுவிசேஷகனாய் அழைத்தாரா, ஒரு மேய்ப்பனாய் அழைத்தாரா, ஒரு போதகனாய் அழைத்தாரா, ஒரு அப்போஸ்தலனாய் அழைத்தாரா, ஒரு தீர்க்கதரிசியாய் அழைத்தாரா? 5 விதமான ஸ்தானங்கள்: அப்போஸ்தலன், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், போதகன், மேய்ப்பன். இந்த 5 ஸ்தானத்துல எந்த ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை அழைத்தாரோ அந்த ஸ்தானத்துல கர்த்தருக்கு பயந்து உன்னை தாழ்த்தி, மனுஷனுடைய புகழ்ச்சியை நீ விரும்பாம, மனுஷனுடைய கனத்தை நீ விரும்பாம, நீ ஆண்டவருக்கு முன்பாக பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நீ செய்வாயானால் உன்னை ஆண்டவர் சீயோனாய் புதிய எருசலேமாய் மாற்றுவார். பரலோகத்திலே ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போக வேண்டுமானால் மனுஷனுடைய புகழ்ச்சியை தூக்கி போட்டுவிட்டு, மனுஷனுடைய கனத்தை நீ தூக்கி போட்டுவிட்டு ஆண்டவர் உன்னை கனம் பண்ண வேண்டும் என்று நீ விரும்புவாயாக. மனுஷனுடைய புகழ்ச்சி எல்லாம் ஐயோ. அப்படிப்பட்ட தர்மத்தை நாம் செய்யாதபடி 2வது வாசிக்கிறோம். பார்ட் 2 1 மனுஷரால் புகழப்படுவது, 2வது மாயக்காரர். மாயக்காரர் என்று சொல்வது தேவனுடைய பிள்ளையே மறுதலிக்கிற ஜீவியம் என்று நாம் சொல்லலாம். மாயக்காரர் என்றால் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மறுதலிக்கிற ஜீவியம். உங்கள் தர்மங்கள் மறுதலிக்கிறவனாய் நீ செய்யக்கூடாது. தர்மங்களை செய்யும் போது மறுதலிக்கிறவன். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே படுத்து அநேக நன்மைகளை பெற்றான். ஆனால் தக்க சமயத்திலே இயேசுவை மறுதலித்தான். எப்படி மறுதலித்தான்?
சோதனை வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது நீ தர்மத்தை செய்கிறாய், தசம பாகத்தை கொடுக்கிறாய், காணிக்கை கொடுக்கிறாய், ஆண்டவருக்காய் செய்கிறாய். எல்லா சமயத்திலும் நீ செய்ய வேண்டும். மாயக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? அவனுக்கு அனுகூலமா இருக்கும் போதுதான் செய்வான். அதான் மாயக்காரன், அதான் மறுதலிக்கிற ஜீவியம். மாயக்காரன் என்றால் மறுதலிப்பது, அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மறுதலிப்பது. நீ மாயக்காரனை போல உன் தர்மத்தை செய்யக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளையை போல உன் தர்மத்தை செய்ய வேண்டும். பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு அனுகூலமா இருக்கிற வரைக்கும் நன்றா இருந்தான். இயேசுவுக்கு ஒரு சோதனை வந்தது, சிலுவையில் அறையப்படுகிற ஒரு சோதனை வந்தது. பேதுரு என்ன செய்தார்? தூரத்துல மண்டபத்தின் அரண்மனை முற்றத்துல போய் உட்கார்ந்து, தூரத்துல போய் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஒரு பெண் வந்து அவனை கேட்டார், நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் அல்லவா என்று. தெரியாது என்று சொன்னான். முதலாவது. இரண்டாவது, அவரை நான் அறியேன் என்று சொன்னான். மூன்றாவது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறது. முதலாவது தெரியாது என்றான், இரண்டாவது அறியேன் என்றான், மூன்றாவது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். இவன் இயேசுவோடு கூட இருந்தவன். இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு காலம் வரைக்கும், இயேசு ஊழியம் செய்கிற வரைக்கும், எல்லாம் அனுகூலமா இருக்கிற வரைக்கும் இயேசுவோடு சீஷன் என்று சொன்னான். இயேசுவின் மார்பில படுத்தான், இயேசுவோடு உட்கார்ந்து புசித்தான். இப்படிதான் அநேக தர்மங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தர்மம் மாயக்காரனுடைய தர்மமாய் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் சோதனையோ கஷ்டமோ நிந்தையோ என்ன வந்தாலும் ஆண்டவரை நான் மறுதலிக்காமல் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன், ஆண்டவருக்காக நான் விசுவாசியா இருப்பேன், ஆண்டவருக்காக நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பேன். என் இயேசுதான் என் தெய்வம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் எஜமான் என்று மறுதலிக்காமல், மாயக்காரனாய் இல்லாமல் உன் தர்மத்தை நீ கடைசி வரைக்கும் நீ செய்ய வேண்டும். மாயக்காரனா நீ தர்மம் செய்யக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள், விசுவாசிகள் மாயக்காரனா தான் தர்மம் செய்கிறார்கள். மாயக்காரர் செய்கிறது போல உன் தர்மத்தை செய்யாதே. மாயக்காரரை போல என்றால் அதான் மறுதலிக்காதே. மறுதலிப்பது எப்பொழுது? நமக்கு சோதனை வரும்போது தான் ஆண்டவரை மறுதலிப்போம், நமக்கு கஷ்டம் வரும்போது தான் ஆண்டவரை மறுதலிப்போம். அதனால்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 32ஆம் வசனத்திலே, மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவிற்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனும் நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக நான் மறுதலிப்பேன். மனுஷனுக்கு முன்பாக எவன் அறிக்கை பண்ணுகிறான்? என்ன அறிக்கை? என் இயேசுதான் என் தெய்வம், இயேசுக்காக தான் நான் தர்மம் செய்கிறேன், இயேசுக்காக நான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ அறிக்கை பண்ணால், இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷனுக்கு முன்பாக எவர் என்னை அறிக்கை பண்ணுகிறார்களோ நானும் அவர்களை என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணி என் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வேன். மனுஷனுக்கு முன்பாக எவர்கள் என்னை மறுதலிக்கிறார்களோ அவர்களையும் கூட பரலோகத்தின் பிதாவுக்கு முன்பாக நான் மறுதலிப்பேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, மாயக்காரன் என்று சொன்னால் மறுதலிக்கிற ஜீவியம். மாயக்காரர்கள் எப்படி தர்மம் செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு எல்லாம் அனுகூலமாய் இருக்கும் போது தர்மம் செய்வார்கள். அவர்கள் பிதாவுக்காக செய்யல. அப்படி நீ செய்யாது. அவர்களுக்கு அனுகூலமாய் இல்லாத பொழுது, சோதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்பொழுது, பேதுரு எப்படி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தெரியாது, அறியேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் 3 தடவை மறுதலித்தான். அவன் மறுதலித்த உடனே சேவல் கூவிற்று. இது இயேசு கிறிஸ்து முன்பாகவே சொன்னார். அவன் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை செய்தான், மறுதலித்தான். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை, புதிய ஏற்பாட்டு சபை. இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையிலும் அபிஷேகத்தினாலே பலப்படுத்தப்பட்டு ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். எல்லாரும் கண்களை மூடுங்கள். இந்த பார்ட் 2 தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தர்மங்கள் மனுஷனால் புகழப்படக்கூடாது. மாயக்காரராய் நீங்கள் தர்மம் செய்யக்கூடாது. இயேசுவை கனப்படுத்த வேண்டும், ஆண்டவரை கனப்படுத்தி. எந்த சூழ்நிலை ஆண்டவருக்காக தான் நீங்க செய்ய வேண்டும், ஆண்டவரை கனப்படுத்தி தான் செய்ய வேண்டும். இரண்டாவது, என்ன சோதனை கஷ்டங்கள் வந்தாலும் மாயக்காரனை போல நமக்கு எல்லாம் அனுகூலமாய் இருக்கும் போது செய்வதல்ல.
எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்காக நாம் தர்மம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அப்பொழுது பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னபடி, எவன் மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறானோ அவனை என் பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஒரு ஜீவியம் செய்து எங்கள் ஜீவியத்தை ஒரு தர்மமாய் நாங்கள் மூக்காக கொடுத்து எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே நாங்கள் சீயோனாய் புதிய எருசலேமாய் மாற்றப்பட எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.